காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா, சண்டை பொழுது முடிஞ்சா போதும், உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. போங்க. தப்பு எது? இந்த மாதிரி நடுத்தருல வண்டியை நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கிற பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவா, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ? அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கம்முனு கடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளை சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலியா தொல்லையானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சொல்லு. தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபான்னு தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன், என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு எது? உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இறையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் முன்ன அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பிறப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது? குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதின்னு நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. எவ்வளவு நேரம் நிக்கிற, சீக்கிரம் பணத்தை குடியா. யோ பாம் ஆயில் வாங்க ரேஷன் கடையில நிக்கல, பணத்தை வாங்க பேங்க்ல நின்னா. சார் புதுசா வந்திருக்க மேனேஜர் உங்களை வர சொன்னாங்க. யோ போய் வேலையா இருக்குன்னு சொல்லியா போயா. சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்னது? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இந்த ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யா நீதான் புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும். நீ திருட, அயோக்கியம். you're a cheat and a fraud. உன் பந்தாவெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க, ஏன் ஆபீஸ்ல வச்சுக்காத. கஸ்டமர்ஸ காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது, வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கிறது, ஆபீஸ் பணத்தை வேற கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவரை என் கையில கொடுத்திருக்காங்க. So you are dismissed. You can get out. உன் பவரை நீ காமிச்சிட்ட, என் பவரை நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவ என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டா. உன் தங்கச்சேண்டான்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டா. சரி அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனமாச்சுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா. ஏண்டா எப்படி பண்ணா? இந்த சிகப்பு ரோஜாக்கள்ல கமலாசம் கொலை பண்ணுவானே அது மாதிரி பட்டு 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 எல்லா பொம்பளைங்களும் கொலை பண்ணிட்டான்னா. உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும் அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்க.
ஹலோ சேட்டா யாரு ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் ஆனந்த்னு ஒருத்தன் வருவான். அவன்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டேன், போய் பணம் வாங்கிக்க. ஏய் சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்னடா கேள்வி? கப்பு நடுறா. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்ல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே? சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க. கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல ஆண்டி. ஓஹோ அப்படியா? ஆமா, குழந்தைங்க அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்த வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு தெரியுது வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியலையே. வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லையுமா. ஆண்டி ஆண்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன். மேடம் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே. சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னம்மா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம். தியாகையாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதுச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கவுண்ட்ல பணம் இல்ல. அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேரை வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே. உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூர் a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன். இந்த பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு. ஓடு.
சட்டப்படி தப்பு. எது? ஒரு மாமியார் வரும்போது மருமக பார்க்காத மாதிரி ஆட்டோல போறது. நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என் மகனை பாக்கணும்னு வந்தேன். மருமக எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க? எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம், தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி. ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி. ஏய், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனாலதான் கோபம். எங்க அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனாலதான் இது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க. என்னம்மா இது அக்கிரமா இருக்கு? என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி என் குறைய உங்ககிட்ட சொல்றமா. தன்னோட தங்கச்சி மேல உயிரையே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டு ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா. அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிடுச்சு. அத சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணன் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்டேன். அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு. ஏய், என்னடா உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. சும்மா நிறுத்துறா. நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு, உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா பெரிய வேலை? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். சொல்றா. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை. மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாளிச்சு வச்சிருக்கியே கடை, அத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு. பிரமாதம் தம்பி. பெரியவங்க 3 முடிச்சோட நிறுத்திட்டாங்க. 4வது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பா. ஏண்டி பணத்தை கேட்ட, நகையை கேட்ட, சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கொள்ளக்காரீங்க. சும்மா நிறுத்தியா? அதே கடையில இவன் வேலை செய்யட்டும், நான் வேணா சம்பளம் போட்டு தரேன். சம்பளம் நீயா? உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னடா சம்பாரிச்ச காசையெல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான், கவலைப்படாதீங்க. ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவனே எதிர்த்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான். நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக. அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல. என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க. என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ணை கசக்கிட்டு போயிடுவேன். நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தாயாச்சே, அவன் மனசு கேக்குமாமா. மாசம் ஒரு தடவை வருவா, என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசுர விடணும்னுதான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்ப நான் கிளம்புறேம்மா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேம்மா. வரேம்மா. சரி. என்னங்க ஒரு நிமிஷம்.
இப்போ ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்குறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, போதும். வரட்டுமா? உள்ளதா இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? குட்டி, ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன்? எதுக்கு? தெரியலப்பா. அடம் பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி சரி சரி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ணை தொடச்சுக்கிறியா? ராத்திரி இந்த ரெட்டக்கண்ணை வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். ஆ? அப்பா, என் பேரை மாத்துங்கப்பா. ஏமா எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம்? வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டுயா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்ன இது, கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க, யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ பேசிக்கிறாங்களே, அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன்? இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த பேச்சுக்கே இடம் இல்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருந்துவை வச்சுக்கிட்டு இருக்கியாம? சித்தப்பா, அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்குல நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. சாரதா, இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவெடுத்துருவோம். முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்காக. அத பத்தி கூட நாங்க கவலைப்படல, அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள. யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் எல்லாம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல. என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுகிட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் உன் புருஷனை இணைச்சு நீ ஊர் பூரா பேசுனது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அதான் கேக்குறேன். ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, 10 குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அபாண்டமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை நீ வச்சிட்டு இருக்க. இது ஊர் பூரா போய் கேளு, உன் ஒண்ணு உனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா போங்கம்மா, போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா, போங்க. நீ வருத்தப்படாதம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரும்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பாத்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு, அது ரொம்ப தப்புமா. முடிவில்ல சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? யார் அந்த வீடெல்லாம் ஒரே போக. வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் உத்திஷ்டோ கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு மாத சமஸ்ய ஜகதா மதுகைடகாரே வத்சே விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே
மாத சமஸ்ய ஜகதா மது கைட்ட பாரே வத்சோ விஹாரி மனோகர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். ஏய் உன்னத கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவன் நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்துன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனானு பொட்டுல அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு? வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏடி உனக்கு என்ன திமிர் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்ன உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய்யற. நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.